காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காணவிருப்பது முருகநாயனார். அவர் எந்த ஊரில் பிறந்தார்? சோழ தேசத்தில் திருப்புகலூர்ன்ற ஊரில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர். அவர் என்ன தொண்டு செய்தார்? அந்த கோவிலில் வர்த்தமானீஸ்வரன்ற திருநாமம் கொண்ட சிவன் கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் 6 கால பூஜைக்கும் 4 வகையான மாலைகளை தொடுத்து எடுத்துகிட்டு போனார். என்னென்ன மாலைகள்? கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. கோட்டுப்பூன்னு சொன்னாக்கா வன்னி, வில்வம் இது மாதிரியான மலர்கள். கொடிப்பூன்னு சொன்னால் கொடியில் மலரக்கூடிய மல்லிகை, முல்லை இது மாதிரியான மலர்கள். நீர்ப்பூ தாமரை, அல்லி இது மாதிரி குளத்தில் பூக்கிற பூக்கள், ஆறுலலாம் பூக்கும். நிலப்பூ உங்களுக்கு அந்த செம்பருத்தி, மல்லிகை, ரோஜா, செண்பகம் இது மாதிரி நிலத்தில் பூக்கிற பூக்கள். இது மாதிரி மாலைகளை கொண்டு போயிட்டு பிணையல், இண்டை மாலை, கொண்டை மாலை இது மாதிரி பலவிதமான மாலைகளை தொடுப்பார். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் எழுந்திருப்பார். பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரு போயிட்டு தூய நீராடிட்டு பூக்கள்லாம் பறிச்சிட்டு வருவார். கூடையில் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அழகழகான மாலைகளாக தொடுப்பார். தொடுத்துட்டு போயிட்டு வர்த்தமானீஸ்வர கோவிலில் அங்கே கோவில் கொண்டு இருக்கக்கூடிய சிவனுக்கு சாத்துவார். இந்த சிவத்தொண்டை அவர் நாள்தோறும் செஞ்சுட்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஊரில் ஒரு திருமடத்தை நிறுவுறாரு. அந்த மடத்தில் சிவனடியார்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு சிவனை பற்றி சிந்திக்கிறதுக்கும் பாராயணம் பண்ணுறதுக்கும் அடியவர்களை சந்திக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பாக அமையுது. திருஞான சம்பந்தர் சீர்காழில் அவதரித்த ஞான குழந்தை ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் சென்று பதிகம் பாடுறாரு, தேவார பதிகங்கள். அப்போ அந்த ஊருக்கு வராரு, திருப்புகலூருக்கு வந்து முருகநாயனாரோட தொண்டை பற்றி கேள்விப்படுறாரு. அவரை சந்திக்கிறாரு, பெருமகிழ்ச்சி அடைகிறாரு. ஏன்னா இன்னொரு அடியார் இல்லையா, அதனால். இவங்க மாத்திரம் கிடையாது, ஆளுடைய அரசுன்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள், சிறுதொண்ட நாயனார், திருநில நக்க நாயனார், இவங்க எல்லாருமே நண்பர்களாக இருக்காங்க. திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடைபெற்ற இடம் நல்லூர் பெருமணம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரில் ஸ்தோத்திர பூர்ணாம்பிகை என்ற அம்மையாரோட அவருக்கு திருமணம் நிகழவிருக்கிறது. இந்த திருமணத்துக்கு நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்போ முருகநாயனாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அப்போது அந்த திருமணம் நிகழும்போது ஒரு சோதி பிழம்பு தோன்றுது. திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுறாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவென்ற பதிகத்தை பாடி அங்கே இருக்கிற அடியவர்கள்கிட்ட ஒரு வார்த்தை உரைக்கிறாரு. யாருக்கெல்லாம் சிவனை அடையணுன்ற எண்ணம் இருக்கோ, யாருக்கெல்லாம் சிவனோட கலக்கணுன்ற எண்ணம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஜோதிக்குள்ளே நுழையலான்னு சொல்கிறாரு. முருகநாயனார் காத்துக்கிட்டு இருந்தார் இந்த வாய்ப்புக்காகத்தான். சிவனோட இணையிறது பெரும் பதம் இல்லையா, சிவபதவி. யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க? இந்த பதவிக்காக தானே அவர் உட்காந்துட்டு இருந்தார். இந்த பதவிக்காக தானே அவர் தொண்டு பண்ணார். சிவன் அடைகிறது தானே அவருடைய லட்சியமாக இருந்தது. கிளம்பி போனார், சிவபதம் அடைஞ்சார். இவர் வாழ்க்கை மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? அடியவர்களோட நட்பு. பூமாலை கட்டுற தொண்டு மூலமாகவும் இறைவனை அடையலாம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. சுந்தரர் பாடினார் திருத்தொண்ட தகையில். அதில் முருகநாயனாரோட தொண்டை சிறப்பித்து சொல்கிறாரு. முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன்னு சொல்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரே உங்களுக்கு அத்தாட்சி கொடுத்துட்டாரு. நான் அவரை வணங்குறேன்னு சொல்லும்போது நாமளும் வணங்கலாமே. அடியார்களை வணங்கினா சிறப்பு தானே. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியதேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுதான் அவர் நமக்கு கொடுக்குற பாடம். இறை தொண்டு மூலம் இறைவனை அடைய முடியுங்கிற செய்தி. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.